ராசி என்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியிலேயே ஒரு கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசி அப்படின்னா விருச்சிக ராசி தான். நல்ல நேரம் எப்போ சார் பிறக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் பிறந்துடும் அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்க்கும்போது 7.5 சனி காலகட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு கேது நடந்தது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதம் பிறந்துச்சுன்னா பட்டாசு கிளப்போ சார் அப்படின்னு இருப்பாங்க எல்லா ஜோசிகாரரும். சரி, என்ன நடந்தது, ஏன் நல்ல காலம் இன்னும் நடக்கலை? ஒரு சிலருக்கு நன்மை நடந்த மாதிரி தெரியுது, ஒரு சிலருக்கு வேலைகளே பறி போயிருக்கு, ஒரு சிலருக்கு தொழில் லாக் ஆகிருக்கு, அக்கௌண்ட் லாக் ஆகிருக்கும், அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கும், பண வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயங்களில் தடை ஏற்பட்டிருக்கும். தடை அப்படின்னா அக்கௌண்ட்டு, இந்த பண வரவு, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். தொழில் ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். தொழிலாளர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். வேலை செய்கிறவங்கிட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கிட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். தூக்கமின்மை அதிகமாக இருந்திருக்கும். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆமாம், உண்மைதான், இருந்ததா இல்லையா, 100% நீங்கள் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். நிறைய பேர் ஜோதிட ரீதியான சில சந்தேகங்கள் கேட்கணும் ஆசைப்படுறீங்க. கீழே நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வேணா பேசி தெரிஞ்சுக்கோங்க. பிரபலமான ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருது. நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் ஓகே தான். அதாவது அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் அவர் ஜோதிடம் பார்ப்பார். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது உங்களுடைய விஷயத்தை பொறுத்து இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க எப்படி சார் பேசுகிறது அப்படிங்கிறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு போங்க. நார்மலாக இருக்கீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கோங்க. ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு உடனே கூட எடுத்து பேசுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்ப்போம். நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. அதுக்கான காலம் தான் உங்களுக்கு என்ன கைக்கூடி வரல அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி நன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு அல்லது நிலுவைத் தொகை வந்து நகர வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிக்கும். ஃபுல் அமௌண்ட் வரலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு, பதவி அல்லது வேலை வாய்ப்பு வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர், புதிய ஆர்டர் அல்லது புதிய பிஸ்னஸ் கனெக்ஷன் கிடைக்கலாம். இதுவரை உதவாத ஒருவர் திடீர்னு உதவுவாங்க. அதே நேரத்தில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உதவுறான் அப்படின்னா அவனையும் நம்ம அப்படி இதுன்னு ரொம்ப தலைக்கு மேலெலாம் தூக்கி வைக்கக்கூடாது. பழைய துரோகம் அல்லது மனக்காயம் மீண்டும் நினைவுக்கு வந்தாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் உருவாங்க. காதலில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு முடிவு வரலாம். திருமணம் தாமதமாக இருக்கிறவங்களுக்கு புதிய பேச்சு அல்லது எதிர்பாராத தொடர்பு வரலாம். வீடு, நிலம், சொத்து தொடர்பான முயற்சிகள் முன்னேறலாம். வாகனம் வாங்க அல்லது மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உருவாகலாம். வருமானத்தை விட பணத்தை சேமித்து வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்பு வரலாம். உங்களை பற்றி அதிகமாக பேசுபவர்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லாவற்றையும் எதிர்த்து பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்களை பற்றி பேசினா பதில் சொல்லாத, வேலையை பற்றி உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கணும். 2026 அக்டோபர் 31 வரை குரு 9வது இடத்துல இருப்பதால் அதிர்ஷ்டம், தந்தை, குரு ஆதரவு இருக்கும். உயர்கல்வி, நீண்ட பயணம், ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் முக்கியமாக இருக்கலாம். அதே போல் 2026 அக்டோபர் 31க்கு பிறகு குரு 10ஆம் இடத்திற்கு செல்வதால் தொழில், வேலை, பதவி, பெயர் ஆகியவற்றில் புதிய அத்தியாயம் வந்து உருவாகலாம். 2026 டிசம்பர் 5 முதல் ராகு 3வது இடத்திற்கும் கேது 9வது இடத்திற்கும் மாறுவதால் தைரியம், முயற்சி, பயணம் மற்றும் நம்பிக்கை தொடர்பான மாற்றங்கள் வந்து வரலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அடிப்படையான குணாதிசயத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆழமான சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக போவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்கிறதா மைனஸ்ன்னு சொல்கிறதானே தெரியாது. ஒரு சிலர் அது ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஒரு சிலர் ஏன் இப்படி பைத்திய மாதிரி யோசிக்கிறேன்லாம் பேசிடுவாங்க. ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட ரொம்ப அதிகம். உங்கள் ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றிங்க, ஒரு சில ரகசியத்தை பேச்சுவாக்கில் போட்டு உடச்சிடுறீங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. தைரியம் ரொம்ப அதிகம். இது யார்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம். தைரியம் அதிகம். பிடிவாத குணம் டாப் மோஸ்ட். அது ஒன்றும் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யாரையும் உடனே நம்பாத தன்மை, நம்பியவர்களை முழுமையாக நம்புகிற ஒரு உண்மை, தங்களுக்கு பிடித்த விஷயத்தில் முழு ஈடுபாடு அதிகமாக காட்டுவீங்க. ரொம்ப டீப்பாக போயிடுவீங்க. தோல்வி வந்தாலும் மீண்டும் வெல்லக்கூடிய சக்தி உண்டு. மற்றவர்கள் கவனிக்காத விஷயத்தையும் கவனிக்கும் கூடிய திறன் உண்டு. எதிரியின் எண்ணத்தை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகம். குடும்பத்திற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் நீங்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? ஒரு முறை முடிவு செஞ்சால் அதை செய்து முடிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு அதிகம். மிகப்பெரிய பலம் அது. மிகப்பெரிய பலவீனம் தெரியுமா? மனதில் வச்சுக்கிட்டே அதிகமாக யோசிக்கிற நேரத்தில் செயல்பட்டுருக்கணும். யோசிக்கிறத விட்டுட்டாது அடுத்த வேலையை பார்க்கணும். அதையே நினச்சிருந்தால் என்ன பண்ணுறது? தற்போது விருச்சிக ராசியாளோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? என்னை உண்மையாக யார் ஆதரிக்கிறாங்க, யார் தாண்டா உண்மையாக இருக்கீங்க, என்கிட்ட உண்மையாக சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என் உழைப்புக்கு ஏன் உடனே பலன் கிடைக்கிறதில்ல? நான் செய்த உதவியை ஏன் மறந்து விட்டார்கள்? என் பணநிலை எப்போது சரியாகும்?
என் தொழில் எப்போது பெரியதாகும், என் தொழில் எப்போ பெருசாக மாறும், நான் பாட்டு பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒன்றும் அவுட்புட்டே தெரியல, கை காசு தான் போட்டுருக்கு, லோன் போயிட்டுருக்கு, இஎம்ஐ போட்டுருக்கு, அதை மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கேன். எப்போ எனக்கு லாபம் கிடைக்கும், எப்போ லாபத்துலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணுவேன், எப்போ அந்த சேவிங்ஸு கடன்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சேவிங்ஸை அதிகப்படுத்துவேன், எப்போ நான் சொத்தை வந்து பெருசு பண்ணுவேன், திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். என்னுடைய பழைய பிரச்சனை எப்போது முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போய்ட்டு சில கேஸ் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த கேஸ்லாம் கூட இழுவையில் தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்துகிட்டே தான் சரி நம்ம இது வரல அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்களை மறக்காமல் மனதில் வச்சுருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு மனநிலையாக இருக்கலாம். அது ஒரு மாதிரி உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் அசை போட்டுகிட்டே இருக்கிறது, அந்த இடத்துல நம்ம இப்படி பேசியிருந்துருக்கணும் அப்படின்னு பேசி பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குணாதிசயமாக இருக்குது. இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் நிறைய நண்பர்கள்ட்ட நடந்திருக்கு. உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தியிருப்பாங்க, பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை பயன்படுத்தியிருப்பாங்க, உங்களிடம் எல்லாவற்றையும் கேட்டுட்டு தேவையான நேரத்தில் விலகியிருப்பாங்க, உங்கள் ரகசியத்தை வேறு ஒருவரிடம் கூறியிருக்கலாம், நீங்கள் வளரும்போது பொறுமையை பொறாமப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது காதல், முழுமையாக நம்பியவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்கள் அதிகமாக பொசசிவ் ஆனதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கலாம், பார்ட்னர் உண்மையை மறைச்சிருக்கலாம், ஃபேமிலி காரணமாக உறவு தடைப்பட்டிருக்கலாம், அதே போல் பழைய காதலின் நினைவு இன்னும் மனதில் இருக்கலாம், ஒருவரை மறக்க முடியாமல் இருந்திருக்கலாம், தொழிலை பொறுத்தவரைக்கும் உழைத்தது நீங்கள், கிரெடிட் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர் கணக்கில் தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம், கஸ்டமர் பேமெண்ட் தாமதமாகிருக்கலாம். அதுவே உங்கள் கஸ்டமர் பேமெண்ட்டை விட உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க சரியாக இல்லாமல் இருந்தாலும் அதை செக் பண்ணுங்கள். நெருக்கமானவர் பிஸ்னஸில் போட்டியாளராக மாறியிருக்கலாம். அதே போல் நீங்கள் நம்பிய ஒருவர் உங்கள் கஸ்டமரை எடுத்து சென்றிருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட வேலை பார்த்தவனோ அல்லது வெளியே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், அல்லது நீங்கள் நடுவில் மீடியேட்டராக நினச்ச ஒருத்தன் உங்கள் கஸ்டமர் அசாம் வேறு ஒரு இடத்துல நவுத்திடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். யாருக்கிட்ட இனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும், பணம் கேட்கக்கூடிய நபர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், உங்கள் பெயரில் லோன் கேட்டவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கேட்டவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், உங்கள் டாக்குமெண்ட்ஸை கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ் பிளான் அதிகமாக விசாரிச்சவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டீல் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரிப்டோ குவிக் ப்ராஃபிட் அப்படின்னு அழைக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ப்ராப்பர்ட்டி டீலை அவசரப்படுத்துகிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க, பழைய காதல் திடீர்னு திரும்பி வரும்போது எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் வருமானத்தை தொடர்ந்து விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. விருச்சிக ராசிக்கான முக்கிய விதி என்ன அப்படின்னா, நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஆதாரம் இல்லாமல் பணம் அல்லது ஆவணத்தை ஒப்படைக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. 2026 தற்போதைய முக்கிய கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்குங்க. அது ஓப்பனாக சொல்லணும்னா ஜூன் 2 குரு கடகத்தில் இருக்கிறாரு, விருச்சிகத்துலேருந்து 9வது இடம். அது 2026 அக்டோபர் 31 அன்னைக்கு குரு சிம்மத்துக்கு செல்கிறாரு, அது விருச்சிகத்திற்கு 10வது இடம். இதனால் இப்போலேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் அதிர்ஷ்டம், பயணம் ப்ளஸ் கல்வி, பெரியவர்களோட ஆதரவு ப்ளஸ் ஆன்மீகம், இது எல்லாமே நடக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு வேலை, தொழில், பதவி, ரெப்புடேஷன் ப்ளஸ் புதிய பொறுப்பு, இது எல்லாமே நடக்கும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 நவம்பர் முதல் கெரியர் ஓரியன்ட் காலம் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போ இந்த ஆகஸ்ட் இறுதியிலேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் என்ன பண்ணோம், வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், மேலதிகாரிகிட்ட நல்ல பெயர் கிடைக்கலாம், இன்டர்வியூ வாய்ப்பு வரலாம், ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசலாம், வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம், உங்கள் ஸ்கில் கவனிக்கப்படலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பேமெண்ட் கிடைக்கலாம், குடும்ப செலவு இருக்கும், பயண செலவு இருக்கலாம், கூடுதல் இன்கம் பற்றி யோசிக்கலாம். அதே போல் காதலை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தலாம், பழைய தொடர்பு வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகலாம். கவனம் எதில் இருக்கணும், கோபத்தில் முடிவு வேண்டாம், ஒருவர் சந்தேகித்தவுடன் உடனே கன்ஃபர்டேஷன் செய்ய வேண்டாம், டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பிஸ்னஸ் டாக்குமெண்ட் கவனமாக படிக்கணும் அப்படின்னு ஞாபகம். அக்டோபர் 2026 மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு. அக்டோபர் 31, 2026 அன்னைக்கு குரு 10வது இடத்துக்கு செல்கிறார். இதனால் வேலை மாற்றம், பதவி உயர்வு, பிஸ்னஸ் தொடங்குறது, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனு, புதிய ஆஃபீஸு, அதேமாதிரி பெரிய கஸ்டமரு, அதிகாரிகிட்ட ஆதரவு, சமூகத்தில் பெயர், புதிய ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி போன்ற விஷயங்கள் முக்கியமாகலாம். ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னா, இதுவரை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்தவங்களுக்கு இனி என்ன செய்து காட்டப் போகிறோம் அப்படிங்கிறத முடிவாக செய்ய வேண்டிய காலமாக இருக்கும். நவம்பர் 2026 தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான காலம். புதிய ஜாப் ஆஃபர் வரலாம், ப்ரமோஷனு, சேலரி நெகோசியேஷனு, பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனு, பெரிய கஸ்டமர் வர்றது, புதிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது, புதிய ஆஃபீஸ் வர்றது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வர்றது, சோசியல் ரெகனைசேஷன் கிடைக்கிறது, அதிகாரப்பூர்வமான பொறுப்பு வர்றது, இது எல்லாமே நடக்கலாம். தொழில் செய்பவங்க பழைய பிஸ்னஸை புதிய முறையில் நடத்தலாம், ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அதிகரிக்கலாம், புதிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி செய்யலாம், பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், புதிய லொக்கேஷனில் பிஸ்னஸ் தொடங்கலாம், புதிய ஸ்டாஃப் சேர்க்கலாம். ஆனால் எக்ஸ்பேன்ஷன் செய்வதற்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ பார்த்து முடிவு செய்யணும். டிசம்பர் 2026 புதிய முயற்சிக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம்.
ராகு 3வது இடம், கேது 9வது இடம். அதாவது டிசம்பர் 5 அன்னைக்கு ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் போகிறாங்க. ராகு 3வது இடம், கேது 9வது இடத்துல இருக்காங்க. இதனால் தைரியம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும், ஷார்ட் ட்ராவல் அதிகரிக்கும், சோசியல் மீடியா முயற்சி அதிகரிக்கும், புதிய கண்டென்ட் உருவாக்குவீங்க, மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சிப்ளிங்ஸுடன் சிறந்த கருத்து வேறுபாடுகள் வரலாம். சின்னதாக தான் இருக்கும், சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். ஆன்மீகம் நம்பிக்கையில் மாற்றம் வரலாம், பழைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கலாம். அதே போல் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, நான் முயற்சி செய்தால் முடியும் அப்படிங்கிற மனநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நான் பண்ணி காட்டினேன், நான் பண்ணால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். பணபலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலை, தொழில், கமிஷன், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் கனெக்ஷன், ஆன்லைன் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஸ்கில்லு, இது மூலமாக நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். அது எப்படி நீங்கள் பணமாக மாற்றிருக்கிறது உங்களோட ஐடியா, ஸ்ட்ராட்டஜி பொறுத்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர் எப்பயுமே இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களோட ஐடியா தான் வேலை செய்யும். அதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஆனால் குடும்ப செலவு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெஹிக்கல் இஎம்ஐ, லோன் ரீபேமெண்ட்டு, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பணத்தை பார்த்து பக்குவமாக பயன்படுத்தணும். பணத்தை காப்பாற்ற முதல்ல சேமிக்கணும், அடுத்தது இஎம்ஐ, அடுத்தது குடும்ப செலவு, அதன் பிறகு மற்றவங்களுக்கு உதவுறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எடுத்து அப்படியே நீட்டுற ஒரு ஆள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுக்கோங்க. வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ரோல் சேஞ்ச் வரலாம், புதிய கம்பெனி வாய்ப்பு கிடைக்கலாம், சீனியர் பர்சன் சப்போர்ட் கிடைக்கலாம், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், அதே போல் ஃபாரின் கம்பெனி தொடர்பு கிடைக்கலாம், லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம், டீம் மேனேஜ்மெண்ட்டு, சேலரி நெகோசியேஷன் எல்லாமே கிடைக்கலாம். குறிப்பாக 2026 நவம்பர் முதல் வேலை என்பது வெறும் சம்பளம் இல்லை, உங்கள் பெயர் மற்றும் பொசிஷன் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர் உருவாகாங்க, புதிய டீலர் உருவாங்க, பெரிய ஆர்டர் உருவாகலாம், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கலாம், புதிய பிரான்ச் உருவாகலாம், ஆன்லைன் சேல்ஸ் உருவாகலாம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, கமிஷன் இன்கம் வரும், பார்ட்னர்ஷிப் வரும், புதிய ஸ்டாஃப் கிடைப்பாங்க, புதிய ப்ராடக்ட் கிடைப்பாங்க, வாய்ப்புகள் வரலாம். ஆனால் கணக்கு தெரியாமல் எக்ஸ்பேன்ஷன் வேண்டாம், பார்ட்னர் சொல்வதை மட்டும் நம்ப வேண்டாம், கஸ்டமர் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் கிரெடிட் அதிகமாக கொடுக்க வேண்டாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய ப்ரொப்போசல் வரும், நண்பர் மூலமாக அறிமுகம் வரும், உறவினர் மூலம் பேச்சு வரும், வேலை மூலமாக அறிமுகம் வரும், வெளியூர் வரன் கிடைக்கும், காதல் திருமணம் பற்றிய பேச்சு உருவாகும். அதே போல் நவம்பர் டு 2027 திருமண முயற்சிகள் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சிக்கல்களோ, இல்லை திருமணம் ஆகாத இருக்கிறவங்க, இல்லை காதல் பண்ணி பழைய காதல் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும், நண்பர்கள் காதலாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற ஆளுங்களாம் உடனே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, போய் வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. அதிகமாக சந்தேகப்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். ஸோ அதிகமாக சந்தேகப்படுறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஸ் டெஸ்ட்டு செய்ய வேண்டாம், ஃபோனை செக் செய்யக்கூடிய பழக்கம் வேண்டாம், பழைய விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம், நேராக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க திருப்பி உங்கள் ஃபோன்னொன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் விருச்சிக ராசியோட இது. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே போல் தேவையில்லாத சந்தேகம், மனக்குழப்பத்தை தேவையில்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினானதுங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் பொதுவாக ராசிக்கு வைத்து உறுதியாக கூற முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தின்படி உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளோட கல்வியில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்குது, புதிய ஸ்கில் உருவாகுது, காம்படிட்டிவ் எக்ஸாம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் அஷ்டாடி சிவபெருமான வழிபட்டு, அதாவது அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டுட்டு, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரனை போய் வழிபட்டுட்டு, பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் போய் வழிபட்டு, மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகும், பழைய நிலம் வாங்கக்கூடிய முயற்சி உருவாகும், பழைய ப்ராப்பர்ட்டி டீல் உருவாகும், குடும்ப சொத்து பேச்சு உருவாகும், வீட்டை ரினோவேட் செய்வீங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ் வாங்குறது, ரெண்டல் ஸ்பேஸ் வாங்குறது, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் முக்கிய ஒரு முயற்சியாக வருங்க. கவனமாக இருக்க வேண்டியது ஈஸி, பட்டா, சர்வே, பேரண்ட் டாக்குமெண்ட்டு, லீகல் ஹேர் அப்ரூவல், லோன் எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பைக்கு, புதிய காரு, பழைய வெஹிக்கிள் மாற்றம், பிஸ்னஸ் வெஹிக்கிள், ஃபேமிலி வெஹிக்கிள், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க. வாகனம் வாங்கும்போது இஎம்ஐ உங்கள் வருமானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டு வருமானமோ அல்லது வெளிநாட்டு வாழ்க்கையோ ஒரு டைமாவது நீங்கள் அனுபவிப்பீங்க. அது ராசின்படியே இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு கந்திஷ்டி வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கந்திஷ்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்பப்போ சுற்றி போடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோவிலில் போய்ட்டு, அதாவது உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அப்பப்போ போய் அங்கேயே எழுந்து சொல்ல இருந்தால் வேலில் சுற்றி குத்துங்க, ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பாரம்பரிய பரிகாரம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, எப்போவுமே விருச்சிக ராசினா முருகர், அது ஆப்டாக பொருந்துறது தான். செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு ரொம்ப நல்லது. அதே போல் சிவபெருமான் வழிபாடு, சிவப்பு மலர் அர்ப்பணிக்கிறது, ஏழைகளுக்கு உணவு வழங்குறது, உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, அது ரொம்ப நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த ரொம்ப நல்லது. உங்களுக்கு தானம் செய்வது, கோயில் வழிபாடு, தினமும் சிறிது நேரம் தியானம் போன்றவற்றை மன அமைதிக்காக செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. கோபத்தில் பேசாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான்.
கோவத்தில் பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பேசிக்கலாம். அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் பழைய தொடர்புகள் வரலாம். பழைய தொடர்பால் தகவல் கிடைக்கலாம். சிறிய பண வரவு இருக்கலாம். மனதில் இருந்த ஒரு விஷயம் வந்து மீண்டும் பேசப்படலாம். புதிய பிஸ்னஸ் என்கொயரி கிடைக்கலாம். வேலை வாய்ப்பு உருவாகலாம். கஸ்டமர் கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாம். பணம் பற்றிய பேச்சு உருவாகலாம். நண்பர் மூலமாக ஒரு தகவல் கிடைக்கலாம். அதே போல் காதல், திருமண பேச்சு, குடும்பத்தில் முக்கிய முடிவு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் தொடர்பான யோசனை, ஒரு உண்மையானவங்க அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய சூழல், வேலை தொடர்பான நல்ல முடிவு, பணவரவு பற்றிய தகவல், புதிய திட்டம், எதிர்காலத்தை பற்றி முக்கிய முடிவு எல்லாமே வருங்க. அதே போல் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் போது மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், தூக்கக்குறைவு கொஞ்சம் இருக்கும். அதிகமாக யோசிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்களா, அதுக்கு தான் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. உடல் சூடு உணர்வு தோணும். நல்லா தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு தோணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். உடல் உணவு நேரம் வந்து மாறுறது இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக உணவு டைமுக்கு எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறத ரொம்ப தப்பு. நிறைய நேரம் நடக்க ஆரம்பிங்க. ஸ்டெப் ஒரு மினிமம் 5000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு நடக்கிறதுக்கு பாருங்கள். கோபத்தால் மன அழுத்தம் இருக்கும். கோபமே படாதீங்க. அது மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு மெயினானதுங்க. மற்றபடி 2027 நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. விருச்சிக ராசி 2026 ஆகஸ்ட் அக்டோபர்லேருந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் பணம் ப்ளஸ் அறிவு ப்ளஸ் பெரியவர்களோட ஆதரவு. அடுத்தது நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா தொழில், பதவி, பெயர், புதிய பொறுப்பு. டிசம்பரில் தைரியம் ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் புதிய திட்டங்கள் ப்ளஸ் மார்க்கெட்டிங்கு. 2027 உங்கள் தொழில் அல்லது வேலையை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டிய காலமாக இருக்குங்க. இனி என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, உங்கள் ஸ்கில்லை வெளியில் கொண்டு வாருங்க. புதிய கான்டாக்ட்ஸ் உருவாக்குங்க. பழைய கான்டாக்ட்ஸை மீண்டும் அணுகுங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் தெளிவாக வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் வேண்டாம். கடனை திட்டமிட்டு குறையுங்க. உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிங்க. புதிய வேலையை வாய்ப்புகளை நிராகரிக்காமல் ஆராயுங்க. உங்கள் பர்சனல் பிளானை எல்லாரிடமும் கூறாதீங்க. கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. உடல் நலத்தை கவனிங்க. 2026 நவம்பர் முதல் கேரியர் க்ரோத் வந்து வாய்ப்புகளை தீவிரமாக பயன்படுத்துங்க. அதே போல் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரையும் சந்தேகிக்க வேண்டாம். ஆனால் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம். நண்பருக்காக கேரண்டி கொடுக்க வேண்டாம். ஆவணம் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டீல் செய்ய வேண்டாம். கோபத்தில் ரிலேஷன்ஷிப் முடிக்க வேண்டாம். பிஸ்னஸ் பார்ட்னரை மீது முழு கட்டுப்பாட்டை விட வேண்டாம். அதிக வட்டி கடனை தள்ளி போட வேண்டாம். செய்வினைன்னு நினச்சிட்டு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலகட்டம் ஜோசியம் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் தள்ளி போடாதீங்க. பழைய துரோகத்தை நினைத்து புதிய மனிதர்களை தண்டிக்க வேண்டாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலங்களாகவே இருக்க போது. 2026 அக்டோபர் வரையில் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2026 நவம்பரில் தொழிலை உயர்த்துங்க. பணம் வந்தால் முதல்ல சேமிங்க, பிறகு செலவு செய்யுங்க. காதல் வந்தால் நம்பிக்கையோடு இருங்க, ஆனால் உங்களை இழந்து விடாதீங்க. திருமணம் வந்தால் உங்களை மதிக்கக்கூடிய மனிதரை தேர்வு செய்யுங்க. சொத்து வாங்கினா ஆவணத்தை 1000 முறை சரி பாருங்கள். அதே போல் வாகனம் வாங்கினா இஎம்ஐயை விட உங்கள் வருமானம் முக்கியங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. தொழில் செஞ்சால் நம்பிக்கையோடு சேருங்க. அதே போல் கணக்கை தனியாக வச்சுக்கோங்க. யாராவது பொறாமைப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றினா பயப்பட வேண்டாம். உங்கள் முன்னேற்றத்தை அமைதியாக தொடருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய மாற்றம். பிறர் என்ன செய்கிறாங்க என்பதை கவனிப்பதை விட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. கவனத்தை தொடங்க. 2026 அக்டோபர் 31க்கு பிறகு தொழில் மற்றும் பதவி தொடர்பான வாய்ப்புகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக்காங்க. 2026 டிசம்பர் 5க்கு பிறகு தைரியமாக புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் தந்தை, குரு, ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களில் தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. மற்றபடி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் சரியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.